சனாதன தர்மம். தன்னடக்கம் இல்லாத பாவிகள் காமத்தையும் கோபத்தையும் பிற தீங்குகளையும் அடைகிறார்கள். அறச்செயல்கள் அனைத்தும் நீதியில் இருந்தே தோன்றுகின்றன என்பது தொன்று தொட்டு வரும் விதியாகும். அநீதியான நடத்தைகள் அனைத்தும் பாவமே என்று புனிதமானவர்களால் சொல்லப்பட்டுள்ளது. கோபம், கர்வம், இருமாப்பு, பகைமை ஆகியவற்றால் இயக்கப்படாமல் அமைதியாக வெளிப்படையாக இருப்பவர்கள் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவர்கள். சடங்குகளை ஊக்கமுடன் செய்பவர்களும் ஞானம் கொண்டவர்களும் சுத்தமான நல்லொழுக்கம் கொண்டவர்களும் சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பவர்களும் பெரியவர்களை கவனிப்பவர்களும் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவர்கள் ஆவார்கள். பெரும் சக்தி கொண்ட அத்தகைய மனிதர்களின் செயல்களையும் நடத்தைகளையும் நாம் அடைவது மிக கடினமாகும். தாங்கள் செய்யும் நற்செயல்களின் மூலமாகவே ஒருவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதன் தொடர்ச்சியாக பாவம் தானாக அழிந்து போகிறது. பாவம் நீங்க வேண்டுமானால் புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும். நன்னடத்தை என்னும் அறம் அற்புதமானது, பழமையானது, மாற்ற முடியாதது, நித்தியமானது. இவ்வரத்தை புனிதமாக நோக்கும் ஞானிகள் சொர்க்கத்தை அடைகிறார்கள். தெய்வத்தின் இருப்பை நம்பும் மனிதர்கள், போலி பெருமைகளிலிருந்து விடுபட்டவர்கள், புனிதமான சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், மறுபிறப்பாளரை மதிப்பவர்கள் ஆகியோர் சொர்க்கத்தை அடைகிறார்கள். மறுபிறப்பாளர் என்பது உபநயனம் ஏற்றுக்கொண்ட பிராமணர், சத்திரியர், வைசியர் ஆகியோரை குறிக்கும்.